guys, this is Vinu. Today நம்ம நாய்களை பற்றின சில அமேசிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பூனைகளை பற்றின சில அமேசிங் ஃபேக்ட்ஸ் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் ரொம்ப பேசாமல் நாய்களை பற்றி பேசலாமா? நாயின்னு சொன்னாலே மோப்ப சக்தி தான். நாமளும் இங்கே ஃபர்ஸ்ட்டாக மோப்ப சக்தியை பற்றி தான் பேச போகிறோம். நாய்களுக்கு மனுஷங்களை விட 10,000 முதல் 1,00,000 வரை அதிகமான மோப்ப சக்தி திறமை இருக்குதான். மனிதர்களோட உணர்வுகளை கூட இதோட மோப்ப சக்தியால் அது புரிஞ்சுக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதோட மோப்ப சக்தினால் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கேன்சர் போன்ற பல வகையான நோய்களை கூட இதுங்க கண்டுபிடிச்சிரும். சராசரியான ஒரு நாய் 1 மணி நேரத்துக்கு 19 மைல்கள் வரை ஓடும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வேர்க்கிற மாதிரியே நாய்களுக்கும் வேர்க்குமா. அதாவது அதோட மூக்குலையும் அதோட பாதங்கள்லையும் தான் அதுங்களுக்கு வேர்க்குமா, வேற எங்கேயும் அதுங்களுக்கு வேர்க்காதான். இந்த தூங்கு மூஞ்சி நாய்க்குட்டிங்க ஒரு நாளைக்கு 18 to 20 மணி நேரம் வரைக்கும் தூங்குமாம். நம்மள மாதிரி மனிதர்களுக்கு கையில் ரேகை இருக்க மாதிரி நாய்களுக்கு மூக்கில் ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு விதமான ரேகைகள் இருக்குமாம். நம்ம வீட்டை பாதுகாக்கிற இந்த நாய்க்குட்டிங்களுக்கு மனுஷங்களை விட நைட் நேரத்தில் பார்க்குற திறன் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாய்களோட சராசரி உடல் வெப்பநிலை 101.2 டிகிரி. நாய்களுக்கு மனிதர்களை விட அதிகமான கேட்கும் திறன் இருக்குது. அதாவது சின்ன நீடு ஊசி கீழே விழுந்தா கூட அதாட்டி கேட்க முடியுமா. இந்த நாய்களாட்டி 4 மடங்கு தூரத்தில் உள்ள சவுண்டை கூட கேட்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளில் 1000க்கும் மேலே உள்ள வார்த்தைகளை நாய்களாட்டி ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நாய்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அது சுட்டித்தனம் பண்ணுறதை பார்த்து நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நாய்களோட அறிவு 2 வயது குழந்தைக்குள்ள அறிவுக்கு ஈடானது. நாய்க்குட்டிகளுக்கு 28 பற்கள் இருக்கும்னோ நாய்களுக்கு 42 பற்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த நாய்க்குட்டிகளுக்கு கொஞ்ச நாளைக்கு கண் தெரியாது, காது கேட்காது, பல் இருக்காது. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம நாயை பற்றி பார்த்ததுனால உங்களுக்கு நாய் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் யானையை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு யானை பிடிக்கும் இல்லையா? யானை பற்றின ஃபேக்ட்ஸ் வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோ.